மயிலை சிவா கொலை வழக்கு முக்கிய குற்றவாளி அழகுராஜா நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சென்னையை உலுக்கிய ரவுடி மயிலை சிவா கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான அழகுராஜா இன்று சென்னை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சென்னை மயிலாப்பூரில் பிரபல ரவடியாக வலம் வந்த மயிலை சிவா மீது கொலை மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட 35 வழக்குகள் நிலுவையில் இருந்தன. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜாமீனில் வெளியே வந்த மயிலை சிவா அசோக் நகர் பகுதியில் ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக அசோக் நகர் போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. கடந்த 1997ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட ரவடி தோட்டம் சேகரின் கொலைக்கு 24 ஆண்டுகள் கழித்து பழிக்கு பழி வாங்கவே மயிலை சிவா கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. தோட்டம் சேகரின் மகன்கள் இருவரும் இந்த திட்டத்தை தீட்டிய நிலையில் முக்கிய குற்றவாளியான தோட்டம் சேகரின் மகன் அழகுராஜாவை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் அருகே அழகுராஜாவை பிடிக்க முயன்றபோது அவர் காரை நிறுத்தாமல் தப்பினார். அப்போது காரில் தொங்கியபடி சென்ற போலீஸ்காரர் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த ரவுடி அழகுராஜா இன்று சென்னை 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி கீதா ராணி முன்பு சரணடைந்தார். அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அழகுராஜா மருத்துவ பரிசோதனைக்குப் பிறகு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார்.